ஹெல்த் டெக் டோஸோட இந்த மே 23 விளக்க காட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு முரண்பாட்டை பத்தி பேச போறோம். ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு, அதோட வியக்க வைக்கிற கணித திறனுக்கும் நிஜ உலகத்துல ஒரு மருத்துவமனையில இருக்கிற தாறுமாறான நிதர்சனத்துக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு தான் இன்னைக்கு அலச போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன். பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள 1000 குதிரை திறன் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஹைப்பர் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பந்தய களத்துல எல்லா ரெக்கார்டையும் ஈஸியா முறியடிச்சிடும். ஆனா அதே காரை மழை பெய்யறப்போ நம்ம ஊரு டிராஃபிக்ல குண்டும் குழியுமான ரோட்ல ஓட்டினா என்ன ஆகும்? கண்டிப்பா திணறி போய் நின்னுடும்ல. மருத்துவமனைகள்ல ஏஐயோட நிலைமையும் கிட்டத்தட்ட இதுதான். லேப் டெஸ்டுகள்ல 100க்கு 100 வாங்குற ஏஐ நிஜ மருத்துவமனையோட அந்த கணிக்க முடியாத குழப்பமான சூழல்ல ரொம்பவே தடுமாறிடுது. அது ஏன் அப்படி நடக்குதுன்னு தான் நாம இன்னைக்கு டீப்பா பார்க்க போறோம். பகுதி 1. ஏஐயின் மாயையான திறன்கள். சில பிரம்மாண்டமான டேட்டாவை பார்த்தோம்னா, அடா நாளைக்கே மருத்துவம் முழுசா ஏஐ கண்ட்ரோல்ல போயிடும் போலேன்னு நமக்கு ஒரு மாயை ஏற்படும். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது ஏஐயோட நோய் அறிதல் துல்லியம் வெறும் 67% தான் இருக்கு. ஆனா அவர் அட்மிட் ஆகி அவருக்கு முழுமையான டேட்டா கிடைக்கும்போது அந்த துல்லியம் அப்படியே 82% உயருது. நிஜமாவே இது ஒரு அபாரமான கணித சாதனை தாங்க. அதே போல நிஜ உலகத்துல சில சூப்பரான வெற்றிகளும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு, டீப் சீக் தொழில்நுட்பத்துல இயங்குற ஒரு ரேடியாலஜி ஏஐ சிஸ்டம் ஸ்கேனுகளை படிச்சு புரிஞ்சுக்கிற நேரத்தை 18.3% குறைச்சிருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. இப்போ இருக்கிற டாக்டர் பற்றாக்குறைக்கும் அதிக வேலைப்பழுவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். ஆனா வேகம் மட்டுமே ஒரு சிறப்பான மருத்துவமா மாறிட முடியுமா என்ன? யோசிச்சு பாருங்க. இங்க தான் நாம பகுதி 2க்கு வரோம். மருத்துவ செயல்பாட்டு இடைவெளி, அதாவது இந்த லாஸ்ட் மைல் சிக்கல்னு சொல்வாங்கல்ல, அதுதான். மூடிய அறைக்குள்ள நடக்கிற ஒரு தேர்வுல அதிக மார்க் வாங்குற ஏஐ நிஜ மருத்துவமனையில எப்படி பயன்படாம போகுதுன்னு இப்போ பாப்போம். இந்த உள்ளடக்கிய பராமரிப்பு, அதாவது எம்பாடிட் கேர் அப்படிங்கிற கான்செப்ட கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஒரு ஏஐ பிரசவத்திற்கு பிந்தைய மனச்சோர்வு வர 32% வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சு சொல்லுதுன்னு வச்சுப்போம். ஆனா அந்த படுக்கைக்கு பக்கத்துல இருக்கிற நர்ஸ்க்கு இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த 32% வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யணும், எந்த புரோட்டோகாலை பின்பற்றணும் அப்படிங்கிற தெளிவான வழிகாட்டுதல் இல்லைன்னா அந்த ஏஐயோட கணிப்பு வெறும் நம்பர் மட்டும்தானே. இது எதை உணர்த்துதுன்னா, இது கரெக்டா புதையல நோக்கும் திசைகாட்டிதான். ஆனா அந்த கடலை கடக்க நம்ம கிட்ட படகில்ல. எப்போ பார்த்தாலும் எண்களையும் புள்ளி விவரங்களையும் மட்டும்தான் கொடுக்கும். ஆனா மருத்துவமனைகளுக்கு என்ன தேவை? மனிதனை மையப்படுத்தின நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்கள் தேவை. வழிய காட்டிட்டு படக கொடுக்காத ஒரு திசை காட்டி மாதிரி எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத ஒரு முட்டுக்கட்டையை தான் இங்க ஏஐ உருவாக்குது. சரி, இப்ப பகுதி 3, மருத்துவ மதிப்பீட்டு முறைகளை ஏமாற்றுதல். ஏஐ எப்படி மருத்துவ ஆதாரங்களை ஒருங்கிணைச்சு ஒரு முடிவுக்கு வருது, அதுல இருக்கிற எந்திரத்தனமான குறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ அப்பட்டமா பார்க்க போறோம். எப்படியாவது ஒரு நோயை கண்டுபிடிக்காம விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏஐயை ட்ரெயின் பண்றாங்க. இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதுக்காக அது முழுமையான கணக்கீடு, அதாவது எக்ஸாஸ்டிவ் என்யூமரேஷன் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்துது. சிம்பிளா சொல்லணும்னா, சரியான விடையை எப்படியாவது கொண்டு வரணுமேனு சாத்தியமான எல்லாத்தையும் கண்மூடித்தனமா பரிந்துரைக்கிறது. கணித ரீதியா சேஃபா இருக்க நினைக்கிற இந்த ஏஐக்கு எவ்வளவு பணச்செலவாகும், மருத்துவ வளங்கள் எவ்வளவு கம்மியா இருக்கு, முக்கியமா அந்த நோயாளிக்கு எவ்வளவு உடல் ரீதியான வலி ஏற்படும்னு எந்த புரிதலுமே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதோ அந்த ஆபத்துக்கான ஒரு நேரடி உதாரணம். குடல் அழற்சி, அதாவது குரோன்ஸ் டிசீஸ் இருக்கிற ஒரு நோயாளிய பரிசோதிச்ச ஏஐ சும்மா மார்க் வாங்குறதுக்காகவே 30 வகையான வெவ்வேறு லேப் டெஸ்டுகளையும் கன்சல்டிங்களையும் செய்ய பரிந்துரைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நிஜ மனுஷனுக்கு இத்தனை சோதனைகளை செய்யறது பிராக்டிக்கலா சாத்தியமே இல்லாதது மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப ஆபத்தானதும் கூட. அடுத்து பகுதி 4, நச்சுத்தன்மையான ஆதாரங்கள். மருந்து நிறுவனங்கள் ஏஐயை பயன்படுத்தி மாபெரும் 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனைகளை டிசைன் பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிற அந்த பயங்கரமான உண்மைக்கு இப்போ வருவோம். இது கிட்டத்தட்ட ஒரு தப்பான அஸ்திவாரத்துல கட்டடம் கட்டுற மாதிரி. இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஜேஎம்ஐஆர் ஆய்வோட டேட்டாவை பாருங்க. நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கும். பொதுவான ஏஐ மாடலான ChatGPT-5 திரும்ப பெறப்பட்ட அல்லது போலியான கட்டுரைகள்ல 53% கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஆராய்ச்சிக்காகவே உருவாக்கப்பட்ட ஏஐ டூல்ஸான சைஸ்பேஸ், கன்சென்சஸ் மாதிரியானவை ஒரு போலியான கட்டுரையை கூட கண்டுபிடிக்க முடியாம முழுமனா ஃபெயில் ஆகிருக்கு. அதோட வெற்றி விகிதம் வெறும் 0% தான்.
ஏஐக்கு ஒரு ரீசர்ச் பேப்பர் உண்மையானதா இல்ல போலியானதுன்னு பகுத்தறியற திறன் சுத்தமா கிடையாது. ஆராய்ச்சி ஒருமைப்பாடுனா என்ன அன்னே அதுக்கு புரியாததால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போலியான அறிவியலை அது பயன்படுத்துது. ஒரு பேஷண்ட் மருத்துவ பரிசோதனைக்கு சம்மதிச்சு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே பல $1 மில்லியன் ப்ராஜெக்டோட அடித்தளத்தையே இந்த தவறான டேட்டாக்கள் விஷமாக்கிடுது. இது எவ்ளோ பெரிய பிளைண்ட் ஸ்பாட்னு நீங்களே நினைச்சு பாருங்க. சரி, பகுதி 5 நிலையான மாதிரிகளின் கட்டுக்கதை. இது எப்படி காலத்தோடு முரண்படுதுன்னு பாப்போம். மனிதனோட உடம்பு காலப்போக்குல மாறக்கூடியதுங்க. அதனால 10 வருஷம் நடக்கிற ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ல ஒரே ஒரு நிலையான ஏஐ மாடலை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மால நீண்ட கால முடிவுகளை கணிக்கவே முடியாது. இதுக்காகவே இப்போ ரிசர்ச்சர்ஸ் மாறும் தன்மை கொண்ட டைனமிக் மாடல்களை உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு நீரிழிவு நோயாளிகளோட சிறுநீரகச் செயலில போய் கணிக்கிற ESRD-TRS அப்படிங்கிற புதிய மாடலை எடுத்துக்கலாம். இது 1 வருஷம், 5 வருஷம் மற்றும் 10 வருஷங்கள்னு நோயாளியோட நிஜமான மருத்துவ நிலைக்கு ஏத்த மாதிரி அபாயத்தை திரும்ப திரும்ப கணக்கிடுது. தியாரிட்டிக்கலா பார்த்தா இது உண்மையிலே ஒரு பிரமாதமான ஐடியா தான். ஆனா இங்கதாங்க மிகப்பெரிய சிக்கலே இருக்கு. இந்த டைனமிக் மாடல்களை செயல்பட வைக்க ரிசர்ச்சர்ஸ் ரொம்ப முக்கியமான UACR பயோமார்க்கரோட 80% டேட்டாவை கணித ரீதியா அவங்களே கற்பனையா உருவாக்க வேண்டியிருந்தது. ஏன்னா நிஜ மருத்துவமனையோட ரெக்கார்ட்ஸ்ல அந்த டேட்டா முழுசாவே இல்ல. வெறும் 20% மட்டும்தான் உண்மையான டேட்டா. 80% டேட்டாவை கணித ரீதியா உருவாக்குறதுங்கிறது ஆரோக்கியத்தோட ஒரு மாயையை தான் உருவாக்குதே தவிர அது நம்பகமான மருத்துவ வரைபடம் கிடையவே கிடையாது. நிஜ மருத்துவமனையோட அந்த தார்மாரான சூழல்ல இப்படி 80% போலியா கணிக்கப்பட்ட டேட்டாவை வச்சுக்கிட்டு ஏஐயை ஆப்ரேட் பண்ணினா அது எப்படிங்க நம்பகமானதா இருக்கும்? ஏஐ ஏதோ எல்லாம் தெரிஞ்ச ஒரு கடவுள் அப்படிங்கிற பிம்பம் இங்க முழுசா உடைஞ்சு செதறிடுது. அதனால பகுதி 6 இலகுவான ஏஐ உதவியாளர்களை உருவாக்குதல். டேட்டா இல்லைங்கிறதுக்காக ஏஐய நாம முழுமையா குப்பையில போடணும்னு அர்த்தம் இல்ல. ஆனா ஏஐய ஒரு தன்னிச்சான வழிகாட்டியா பாக்கறத நாம நிறுத்திச்சு ஒரு கோபைலட் மாதிரி குறிப்பிட்ட வேலைகளுக்கு மட்டும் உதவி செய்யற ஒரு இலகுவான உதவியாளரா பார்க்க தொடங்கணும். ஏஐ எப்பவுமே ஒரு துணை பைலட் சீட்ல தான் இருக்கணும். மனித மருத்துவர்கள் அதோட முடிவுகளை தொடர்ந்து ரொம்ப கடுமையா தணிக்கை, அதாவது ஆடிட் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏஐ எப்பதாவது கற்பனையான டேட்டாவை கொடுத்து தப்பு பண்ணுச்சுன்னா உடனே மனிதர்கள் உள்ள வந்து வழக்கமான மருத்துவ நடைமுறைகளை புன்பற்ற முன்கூட்டியே ஃபால்பேக் புரோட்டோகால்ஸ் தயாரா இருக்கணும். இதுதான் பாதுகாப்பான மருத்துவத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கும். இந்த விளக்க காட்சியோட முடிவுல நம்ம ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய கேள்வி இதுதாங்க. நம்ம மருத்துவ கல்வியோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? 10 வருஷம் கஷ்டப்பட்டு நோயை கண்டறிய மருத்துவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போறோமா? இல்ல ஏஐ செய்யற அந்த கற்பனையான பிழைகளை எப்படி இரக்கமே இல்லாம தணிக்கை செஞ்சு திருத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்க போறோமா? இது நம்ம மருத்துவ கலையோட எதிர்காலத்தையே மாற்றி எழுத போற ஒரு தருணம். அடுத்த முறை நீங்க டாக்டரை பார்க்க போறப்போ இத கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.